போட்டித் தேர்விற்காக தயாராகி கொண்டிருக்கும் என் அன்பு மாணவ மாணவிகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா டெய்லி 5 சம்ஸ், அதாவது தினம் 5 கணிதம்ல நம்ம 100 வீடியோ சொல்லியிருந்தோம். அதுல இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம பாதி பார்ட்டை வந்து தாண்ட போறோம். 50வது வீடியோ பார்க்க போறோம். வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா ரேஷியோ ப்ரொபோர்ஷன் டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கேன். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. செல்வனிடம் ரூபாய் 900 உள்ளது. அதாவது செல்வன்ற ஒரு பையன் இருக்காப்ல, அவர்கிட்ட வந்து 900 ரூபாய் இருக்கு. அதை யார் யாருக்கு பிரிச்சு கொடுக்குறாரு? மணிமொழிக்கும் பாரதிக்கும் உள்ள 3:2 விதத்துல பிரிச்சு கொடுக்குறாரு. இப்படி பிரிச்சு கொடுக்கறப்போ பாரதிக்கு கிடைக்கும் தொகை என்னன்னு கேக்குறாங்க. அதான் கொஸ்டின். ரொம்ப சிம்பிள். மொத்த ரேஷியோ தான் மொத்த அமௌண்டா இருக்கு. மொத்த ரேஷியோங்கிறது எவ்வளோ? 3 + 2 5. 5க்கு தான் 900 காட்டுங்களா? 5க்கு 900. நமக்கு யார் யாருக்கு இது கொடுத்துருக்காங்க? மணிமொழி, பாரதி. அப்போ 3ன்றது பாத்தீங்கன்னா மணிமொழியோட ரேஷியோ, 2ன்றது பாத்தீங்கன்னா பாரதியோட ரேஷியோ. ஸோ நமக்கு 2 தான் தேவை. ஏன்னா பாரதியோட அமௌண்ட் எவ்வளவு தான் கேட்டிருக்காங்க, ஷேர் எவ்வளவு தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். 1 5 1 5 பேலன்ஸ் 4, 8 5 40 0. அப்ப 180 வந்து 2ஆல மல்டிப்ளை பண்ணும். கிராஸ்ல இருந்தா மல்டிப்ளை பண்ணும். 2ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 360 கிடைக்கும். அப்போ பாரதியோட ஷேர் எவ்வளோ? 360. இதே மாதிரி நீங்க என்ன பண்றீங்கன்னா மணிமொழியோட ஷேர் எவ்வளவு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிருங்க. ரொம்ப சிம்பிள் தான். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க முக்கியமா. வாங்க நமக்கான செகண்ட் கொஸ்டின் பாருலாம். நமக்கான செகண்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா சிம்பிளிபிகேஷன் அப்படின்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். ரொம்பவே சிம்பிள் தான். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 2x டிவைடட் பை இந்த ஹோல் டேர்ம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? 1 + 1 / 1 + 1 x டிவைடட் பை 1 - x ன்னு கொடுத்துருக்காங்க. நான் இந்த ஒரே ஒரு டேர்மை மட்டும் எடுத்துறேன். என்ன கொடுத்துருக்காங்க? 1 + x டிவைடட் பை 1 - x ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டினாமினேட்டர்ல எதுவுமே இல்லைன்னா என்ன இருக்கிறதா அர்த்தம்? 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ நான் இந்த டேர்ம் அப்படியே கிராஸ்ல மல்டிப்ளை பண்றேன். மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 1 - x + x டிவைடட் பை 1 - x ன்னு கிடைக்கும். அப்போ +x - x கேன்சல் பண்ணிட்டு நமக்கு என்ன கிடைக்கும்? 1 டிவைடட் பை 1 - xன்றது இருக்கும். அப்போ இந்த டேர்முக்கு பதிலா நம்ம என்ன யூஸ் பண்ணிடலாம்? 1 / 1 - x ன்னு எழுதிடலாம். அப்ப 1 + 1 டிவைடட் பை 1 - 1 - x ன்னு எழுதிடலாம். ஸோ இந்த டேர்ம் வந்து அப்படியே மேல போயிடும். மேல போறப்போ என்ன ஆயிரும்? 1 + 1 - x அப்படின்னு எழுதிடலாங்களா? 1 + 1 - x ன்னு எழுதிடலாம். இதுல 1ஐயும் 1ஐயும் கூட்டினா 2 கிடைக்கும். -xன்றது அப்படியே வந்துடும். அப்போ இந்த ஹோல் டேர்மோட வேல்யூ பாத்தீங்கன்னா ஹோல் டேர்மோட வேல்யூ 2 - x அப்படின்றதான் கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம எப்படி எழுதிக்கலாம்? அப்ப 2x டிவைடட் பை 2 - x ஈக்குவல் டு 1. ஈக்குவல் டு 1 வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. இதுல இருந்து எக்ஸோட மதிப்பு தான் கேட்கறாங்க. ஸோ நான் கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணிடுறேன். அப்ப 2x ஈக்குவல் டு 2 - x. இங்க -x ஈக்குவல் டு இன்சைட் கொண்டு வரும்போது பிளஸ்ல மாறிடும். அப்ப 2x + x ஈக்குவல் டு 2. 2x x ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 3x ன்னு கிடைக்கும். அது எதோட ஈக்குவலா இருக்கு? 2க்கு ஈக்குவலா இருக்கு. இதுல இருந்து நம்ம எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ மல்டிபிளிகேஷன்ல இருக்க 3 டிவிஷன்ல கொண்டு போயிடலாம். அப்ப நமக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா 2/3 என்பதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்துருங்களா? நமக்கான அடுத்த கொஸ்டின் பாருங்க. என்ன டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம்? ரொம்பவே சிம்பிள் தான். டைம் அண்ட் ஒர்க் அப்படின்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கேன். என்ன கொடுத்திருக்காங்க? A மற்றும் B ஆகியோர் ஒரு வேலையை முறையே 25 மற்றும் 50 நாட்களில் முடிக்கின்றனர். அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலையை செய்ய தொடங்குறாங்க. அவங்க 2 பேருமே வேலையை வந்து செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. சில நாட்களுக்கு பிறகு அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்களேன். சில நாட்களுக்கு பிறகுனா என்ன? அதாவது ஒரு 10 நாள் ஒர்க் இருக்குன்னா ஒரு 2 நாள் ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம் சேர்ந்து. ஆனா எவ்வளவு நாள்னு தெரியாது. சில நாள், அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? சில நாட்களுக்கு பிறகு வேலை செஞ்சுட்டு ஏன்ற ஒரு வேலையை விட்டு போயிடாரு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு 10 நாள் இருக்கு. ஏபின்ற 2 பேர் ஒர்க் பண்றாங்க. 2 பேர் சேர்ந்து 2 நாள் ஒர்க் பண்றாங்க. 2 நாள் ஒர்க் பண்ணிட்டு ஏன்றவர் வேலையை விட்டு நீங்கி போயிடுறாரு. பேலன்ஸ் எவ்வளோ டேஸ் ஒர்க் இருக்கும்? 8 நாள் ஒர்க் இருக்கும். ஆனா இங்க வந்து 10 நாள்னு கொடுத்திருக்காங்க. மீதி உள்ள வேலையை பி ஆனவர் 10 நாட்களில் முடிக்கிறார் எனில் தொடங்கியதில் இருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு ஏ வேலையை விட்டு சென்றார் அப்படின்றதா கொஸ்டினை கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. சேம் அதே தான். நம்ம சொல்ற கான்செப்ட் மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நான் இதை எப்படி சால்வ் பண்ண போறேன்னா ஒரு நாளில் செய்யப்பட்ட வேலையை வச்சு சால்வ் பண்ண போறேன். அதாவது A + B. ஒரு நிமிஷம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். எனக்கு கொஸ்டின் ஃபுல்லா மறந்துச்சுங்களா? A + B 2 பேர் சேர்ந்து வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேங்களா? 2 பேர் சேர்ந்து ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றாங்க. இதுல A மட்டும் ஒரு வேலையை தனியா முடிச்சிருந்தா எவ்வளவு நாள்ல முடிச்சிருக்கலாம்? 25 நாள்ல முடிச்சிருக்கலாம். நான் ஒரு நாள்ல செய்யப்பட்ட வேலைங்கிறது 1 டிவைடட் பை 1/25 எழுதுவோம். அதுல இருக்க 1 மட்டும் விட்டுட்டு டிவைடட் பை 25 எழுதிக்கிறேன்.
அதே மாதிரி பிங்கிறது ஒரு நாள் செய்யப்பட்ட வேலைங்கிறது 1/50. அப்ப மேல இருக்க 1 மட்டும் விட்டுட்டு 1/50க்கு பதிலாக டிவைடட் பை 50 மட்டும் எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 2 பேரும் ஒன்றாக சேர்ந்து வேலையை தொடங்கி சில நாட்களுக்கு பிறகு, அது எவ்வளவு நாள்னு தெரியாது. அப்ப 2 பேரும் சேர்ந்து செஞ்ச வேலையை வந்து நான் எக்ஸ்ன்னு சொல்லிடுறேன். ஓகேங்களா, எக்ஸ் டேஸ் வந்து 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, சில நாட்களுக்கு பிறகு ஏ வந்து சென்று விடுகிறார். அப்ப ஏவோட பார்ட்டை விட்டுருங்க. நெக்ஸ்ட் என்ன, பி மட்டும் மீதி உள்ள வேலையை பி மட்டும் எத்தனை நாள் முடிக்கிறாரு, 10 நாள். பேலன்ஸ் ஒர்க் இருக்கு, அதை வந்து 10 நாள் முடிக்கிறாரு. எக்ஸ்ட்ரா ஒர்க் தான் பண்ணியிருக்காரு, அதனால +10 போட்டுறேன். இதே வந்து இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். ஏ என்பவர் வந்து 10 நாட்களுக்கு முன்பு வேலையை விட்டு நின்று விடுகிறார்னா எக்ஸ் -10 போட்டா போதும். நமக்கு முன்புனா மைனஸ். ஓகேங்களா, முன்புனா மைனஸ்ன்ற மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை சிம்பிளை பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாலே 2 பேரும் சேர்ந்து செஞ்ச ஒர்க்கும் அதுதான், ஏன்றவர் எப்ப விட்டு போனாங்கன்னு கேட்டாலும் அதேதான். ஓகேங்களா, அப்போ 25க்கு 50 எல்சிஎம் எடுத்தா என்ன கிடைக்கும், 50ன்னு கிடைக்கும். ஸோ 25 2ஆல பெருக்கும்போது 50ன்னு கிடைக்கும். அதே நம்பரால மேல பெருக்கலாம். 2 × x 2x பிளஸ் டினாமினேட்டர்ல 50 இருக்கு, ஸோ அதை அப்படியே எடுத்துடலாம். x + 10 = 1. இங்க இருக்க 50 வந்து ஈக்குவல் ஆன்சர் போகும்போது மல்டிபிளிகேஷன்ல போகும். ஸோ 1 × 50 50. நான் இந்த சைடு எழுதுறேன். 2x + 3x ஆட் பண்ணும்போது 3xன்னு கிடைக்கும் +10 = 50. இங்க இருக்க 10 வந்து ஈக்குவல் ஆன்சர் போகும்போது என்னவா மாறிடும், மைனஸா மாறிடும். அப்ப 3x ஓட வேல்யூங்கிறது என்னவா மாறும், 50 - 10. 50ல இருந்து 10 மைனஸ் பண்ணா 40ன்னு கிடைக்கும். இதுல நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் தேவை, ஏன்னா எக்ஸ் தான் ஏன்றவர் வேலையை விட்டு போன நாட்களோட எண்ணிக்கை. ஸோ எக்ஸ் வேணும்னா நம்ம என்ன பண்ணிடலாம், 3 அந்த சைடு கொண்டு போயிடலாம். 3 ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், 13 × 3 39. நமக்கு 40 இருக்கு, 39 தான் கிடைச்சிருக்கு. அப்போ பேலன்ஸ் எவ்வளவு நாள் இருக்கு, ஒன் டே இருக்கு. அதை எதாவது டிவைட் பண்ணணும்னா எந்த நம்பரால டிவைட் பண்ணிட்டு வரோமோ அதே நம்பரால டிவைட் பண்ணிருங்க. அப்போ ஏன்றவர் எப்ப வேலையை விட்டு சென்றிருக்காரு, 13 1/3 டேஸ் அப்படின்ற நாட்களுக்கு பிறகு வேலையை விட்டு சென்றிருக்காங்க. இதே கொஸ்டினை 2 பேர் சேர்ந்து எவ்வளவு நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருந்தாலும் அதே ஆன்சர் தான், 13 1/3ன்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, நமக்கான அடுத்த சம் பார்த்துருங்களா, நமக்கான கடைசி சம் பார்த்துருங்களா. நமக்கான கடைசி சம் இல்ல, 4th சம். ஓகேங்களா, நமக்கான 4th சம் பாருங்க. என்ன டாபிக்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ன்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, அருண் என்பவர் பாலாஜிக்கு ரூபாய் 5000 2 ஆண்டுகளுக்கும், சார்லஸ் என்பவருக்கு 3000 4 ஆண்டுகளுக்கும் ஒரே தனிவட்டி வீதத்தில், அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது சேம்னு சொல்லிட்டாங்க, வழங்கியதில் மொத்தமாக 2200 வட்டியாக பெற்றார் எனில் வட்டி வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா வச்சு தான் சால்வ் பண்ண போறோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா என்ன, PNR/100. ஓகேங்களா, 2 பேத்துக்கு கொடுத்திருக்காரு. பாலாஜிக்கு வந்து பிரின்சிபல் பாத்தீங்கன்னா 5000 ரூபாய். ஓகேங்களா, 5000 ரூபாய்க்கு கொடுத்திருக்காரு. எத்தனை வருஷத்துக்கு, 2 வருஷத்துக்கு. எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது, ஸோ நான் 6 எடுத்துக்கிறேன். இதுக்கு ஒரு வட்டி கிடைச்சிருக்கும். இவரு பாலாஜிக்கு கிடைச்ச வட்டியையும் சார்லஸ்க்கு கிடைச்ச வட்டியையும் சேர்த்துறப்பதான் மொத்தமாக கொடுத்திருக்காங்க. பாத்தீங்களா, மொத்தமாக கொடுத்தாங்கன்னா ஆட் பண்ணிருங்க. சார்லஸ்க்கு எவ்வளவு அமௌண்ட் கொடுத்திருக்காரு, 3000 ரூபாய் கொடுத்திருக்காரு. எத்தனை வருஷத்துக்கு, 4 வருஷத்துக்கு. எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்க்கு, 6ன்ற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகே சார், ரெண்டுமே ஏன் சார் 6ன்னு எடுக்கிறீங்க அப்படின்னு ஒரு டவுட் கேட்பீங்க. ஏன்னா ஒரே தனி வட்டி வீதத்தில் சொல்லிட்டாங்க, 2 பேருக்குமே சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான். 2 பேருக்கும் சேர்த்து எவ்வளவு வட்டி கிடைச்சிருக்கு, 2200 ரூபாய் வட்டி கிடைச்சிருக்கு. நான் கொடுக்கல, அவங்க தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதை சிம்பிளை பண்ணாலே நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். 2 0க்கு 2 0 அடிச்சு விட்டுறேன், 2 0க்கு 2 0 அடிச்சு விட்டுறேன். 50 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 100 × 6 இருக்கு, ஸோ 100 பிளஸ் 30 × 4 120 6 கிடைக்கும். இதோட வேல்யூ தான் எவ்வளோ, 2200 கிடைச்சிருக்கு. 100ஐயும் 120ஐயும் ஆட் பண்ணப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 220 கிடைக்கும். × 6 இருக்கு, which is equal to 2200. ஒரு 220 220 10 220 2200. அப்ப நமக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது எவ்வளோ, 10% என்பதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஆப்ஷன் சின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, ரொம்பவே சிம்பிளான சம் தான். சார் எதுக்கு சார் 6 மட்டும் ஒரே டைம் ரெண்டுமே 6ன்னு எடுத்திருக்கீங்கன்னா, அவங்களே சொல்லிட்டாங்க ஒரே தனிவட்டி வீதம். 6ன்றது கான்ஸ்டன்ட், 2 பேத்துக்குமே ஒரே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் நான் டைரக்டா 6 வச்சு சால்வ் பண்ணிருக்கேன். ஓகேங்களா, நமக்கான கடைசி சம் பார்த்துருங்களா. இப்ப நமக்கான 5வது சம் பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக்ஸ் அப்படின்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கேன். என்ன கொடுத்திருக்காங்க, முதல் 7 இயற்களின் திட்ட விளக்கம்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி நேச்சுரல் நம்பரோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்டாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா n² - 1/12 அப்படின்றதான் ஃபார்முலா. n² - 1/12 அப்படின்றதா ஃபார்முலா. ஓகே சார், இங்க என்னங்கிறது என்ன சார் அப்படின்னா, இங்க என்ன நம்பர் கொடுத்திருக்காங்களோ, என்ன நேச்சுரல் நம்பர் கொடுத்திருக்காங்களோ அதை தான் நமக்கு n சப்ஸ்டிட் பண்ணும்.
அப்ப n வந்து 7 ஸ்கொயர் பண்ணா 49 மைனஸ் 1/12 ஹோல் ரூட் இருக்கு, ஸ்கொயர் ரூட் இருக்கு. இதை நம்ம சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல எழுதணும்னா நமக்கு 48/12 கிடைக்கும். 12 4ஆல வகுக்கும் போது 48 கிடைக்கும். ஸோ ஒரு 12 12 4 12 48. அப்ப √4 இருக்கு. √4 வேல்யூ என்ன? 2 என்பதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, இதுதாங்க நம்மளோட 50வது பார்ட் வீடியோ. ஓகேங்களா, இது வரைக்கும் நீங்க 1ல இருந்து 50 வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லிருங்க. முக்கியமா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு பார்ட் வீடியோவுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.